நான் இல்லை என்றால் 8 வழி சாலை போட்டு முடிக்கப்பட்டிருக்கும். நான் இல்லை என்றால் பரந்தூரில் விமான நிலையம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும். நான் இல்லை என்றால் மெரினா கடற்கரையில் பேனா சிலை நிறுவப்பட்டிருக்கும். நான் இல்லை என்றால் காட்டுப்பள்ளி அதானி துறைமுக விரிவாக்கம் நடந்திருக்கும். நான் இல்லை என்றால் வேளச்சேரியில் மக்களின் குடியிருப்புகள் இடிக்கப்பட்டிருக்கும். நான் இல்லை என்றால் திருவள்ளூர் கோலடியில் மக்களின் குடியிருப்புகள் இடிக்கப்பட்டிருக்கும். நான் இல்லை என்றால் மக்களுக்கு எதிரான பல திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கும், வந்திருக்கும். இப்படிக்கு செந்தமிழன் சீமான். இது பஞ்ச் டைலாக் இல்ல தம்பி, நெஞ்சு டைலாக். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள். சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பட்டனை தட்டுங்க. எல்லா காணொலியிலையும் கேட்கணும்னு நினைப்பேன், ஆனா மறந்து போயிடுவேன். இந்த காணொலியில மறந்துடாம கேட்கிறேன், லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நேற்றைய தினம் மதுராந்தகத்துல நாம் தமிழர் கட்சி நடத்திய மாவீரர் நாளில் கூடிய பல்லாயிரக்கணக்கான கூட்டத்தை பார்த்து மிரண்டு போன உளவுத்துறை. இவ்வளவு பிளான் பண்ணி மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டோமேங்கிற மாதிரி நம்ம எவ்வளவோ அவதூறுகளை பண்ணி பார்த்துட்டோம். இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் மீது இந்த அளவுக்கு பர்சனல் அட்டாக் வந்திருக்குன்னா அது அண்ணன் சீமான் அவர்கள் மீது மட்டும்தான். எவ்வளவு அவதூறுகளும் ஆபாசத்தையும் அள்ளி தெளிச்சு பார்த்தாச்சு. ஒருபடி மேல போய் அடக்குமுறை என்கிற பெயர்ல சின்னத்தை புடுங்கி பார்த்தாச்சு. எண்ணெயை சோதனையை போட்டு பார்த்தாச்சு. காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இவங்களுக்கு எதிராக திருப்பி விட்டு நிர்வாகிகளை கைது பண்றது, அடக்குமுறையை ஏவுறது எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. எது ஒன்றுமே இந்த மண்ணுல நம்மளால திராவிடத்தை வச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பண்ண முடியல. நம்மளுடைய சதித்திட்டங்கள் அனைத்தும் அம்பலமாயிட்டே இருக்கு. நாம் தமிழர் கட்சி வளர்ந்துகிட்டே இருக்குங்கிறத உணர்ந்துகிட்டு வராங்க திராவிட கூட்டம். 1, 4, 7, 8 2011 இருந்து 2021 வரைக்கும் திமுக ஆட்சியில இல்ல. அப்ப நாம் தமிழர் கட்சி வளர்ந்தது. 2024 பாராளுமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டுல திமுக தான் ஆட்சியில இருக்கு. 7% 8% நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதத்தை உயர்த்துது. புதிய சின்னத்துல. புதிய சின்னம்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த சின்னத்துல இல்ல, 15 நாளைக்கு முன்னாடி கொடுத்த சின்னத்துல. தேர்தலுக்கு 15 நாள் இருக்குன்னா இப்பதான் சின்னம் கிடைக்குது. இதுதான் சின்னம்னு உலக தமிழர்களுக்கு சமூக வலைதளங்கள் மூலமாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பதாகைகள் மூலமாகவும் தெரியப்படுத்தி 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. சும்மா கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தணும்னு நான் விரும்புறேன். 2019 திமுக வாங்கிய வாக்குகளை விட 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுக வாங்கிய வாக்குகளின் எண்ணிக்கை 7% கம்மி. அதாவது 30 லட்சம் பேர் ஓட்டை போடல திமுகவுக்கு. 2019 பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்ட 30 லட்சம் பேர் 2024 பாராளுமன்ற தேர்தலில் குறைவா தான் ஓட்டு போட்டிருக்காங்க, 30 லட்சம் பேர். அப்படின்னா திமுக தோல்வியை சந்திச்சிருச்சு. 26 டெபாசிட் இல்லாம போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல தான் திராவிட மாடல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தியில இருக்காங்கிறது இந்த வாக்கு சதவீதத்தை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். நாம் தமிழர் கட்சியை படிப்படியா மக்கள் நம்புறாங்க, நேசிக்கிறாங்க, உள்ள வராங்கிறது மட்டும்தான் உண்மை. வெளியே போறாங்கிறதுலாம் பொய். வெளியே போயிருந்தா வெற்றிக்குமரன் போனாரே, எவன் போனாங்க. கட்சியோட வாக்கு சதவீதம் உயர்ந்து கொண்டேதான் இருக்கிறது ஒழிய கட்சியோட வாக்கு சதவீதம் பின்னுக்கு போகவே கிடையாது. வெளுத்து வாங்குறேன் பாரு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பாத்துருவோமே. அதிமுக 2019 பாராளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட 2024 பாராளுமன்ற தேர்தலில் 1.5% வாக்குகள் அதிகமாக வாங்கி இருக்கிறது. ஆனாலும் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. ஆனால் திமுக 2019 பாராளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட 2024 பாராளுமன்ற தேர்தலில் 7% வாக்குகள் குறைவாக வாங்கி இருக்கிறது. அதாவது 30 லட்சம் வாக்குகள் குறைவாக வாங்கி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 2019 பாராளுமன்ற தேர்தலில் 4% வாக்குகளையும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் 8% வாக்குகளையும் வாங்கியிருக்கிறது. இப்ப சொல்லுங்க, எந்த கட்சி தோத்து போச்சு? எந்த கட்சியில அதிகப்படியான நிர்வாகிகள் வெளியே போயிட்டாங்க? எந்த கட்சியை விட்டு மக்கள் நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க? 30 லட்சம் பேர் திமுகவை விட்டு வெளியே போயிருக்காங்க. அதை எந்த ஊடகமும் பேசல. இங்க 2 சல்லி பயிலுக போயிட்டாங்கன்னா அதை உட்கார்ந்துக்கிட்டு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு நியூஸ் ஆக்கிக்கிட்டு இருக்கானுங்க ஒரு சில கூட்டம். இத பேசலான்னா ஜனநாயகத்தின் 4வது தூண் கிடையாது. இந்த தூண் பில்லரை சுத்தில வச்சு ஒரு திட்டத்தினா உளுந்து போயிடும். அந்த மாதிரியான பில்லர் இதெல்லாம். வாடகை வாய்கள் அம்புட்டு வியாபாரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு மக்கள் மத்தியில போலியான விஷயத்தை தான் திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. புயல் வருதுன்னு லைவ்ல 24 மணி நேரமும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. புயலே வரல. ஆனா
புயல் வர்றதெல்லாம் இருக்கட்டும்பா, இந்த மாதிரி வந்திருக்குப்பா, அரை மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் செய்தி போட்டோமா விட்டுருமான்னு இருக்காது. அது நல்லா வியூஸ் போகுது இல்ல. இங்க இருக்கு புயல் வந்து இந்த கடையை கடக்கும் போது 530 கிலோமீட்டர்ல நம்ம இதை வரும், அங்க வரும், இதெல்லாம் ஒரு செய்தின்னு போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் நாம் தமிழர் கட்சியில இருந்து யாராவது வெளியே போனாங்கன்னா அதை பத்தி போட்டுட்டு இருப்பாங்க. மக்கள் இங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, வேளச்சேரியில குடியிருப்புகள் இடிக்கப்படுறாங்கன்னு மக்கள் போராடுறாங்களா இல்லையா? அங்க போய் செய்தியாக்குங்க, அதை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போங்க. பரந்தூரை கொண்டுட்டு போங்க, காட்டுப்பள்ளி அதானி துறைமுக விரிவாக்கத்தை கொண்டுட்டு போங்க. சீமான் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் சந்திச்சதை பெரிய செய்தியா மாத்துறீங்க. ஆனா அதானியும் ஸ்டாலின் அவர்களும் சந்திச்சது ஒரு விவாத பொருளை கூட மாறல, அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இப்ப ஐயா ராமதாஸ் அவர்கள் விட்ட அறிக்கைக்கு ராமதாஸுக்கு வேற வேலையே கிடையாதுன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னதால, அந்த விஷயம் பாமக போராட்டம் எடுத்ததால அது இப்ப மக்கள் மத்தியில தெரிய வந்திருக்கு. நம்ம அதை பத்தி தொடர்ச்சியா பேசிக்கிட்டு தான் வரோம், நம்ம அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறோம். ஆனா அது மக்கள்கிட்ட போய் சேரலனாலும் இன்னைக்கு போய் சேர்ந்துருக்கு. அவரை போல் ஞான ஒளி, பிரகாச ஞான ஒளி எனக்கு இல்லைதான். அடுத்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வருவோம். இவ்வளவு நேரம் சீரியஸா போயிட்டு இருந்தது, இனிமே கொஞ்சம் காமெடியா நகர்த்திட்டு போவோமே. என்னன்னா, நேற்று நடந்த மாவீரர் நாளில் நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டமே வரல, நாற்காலிகள் எல்லாம் காலியா கிடக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்காரு. லோகோவெல்லாம் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ப முடியாது, திமுக காரங்கள கூட இருக்கலாம். இன்னைக்கு ஃபேக் ஐடியா வச்சுக்கிட்டு தானே பல பேர் ட்விட்டர்ல பதிவுலாம் போட்டுட்டு இருக்காங்க. யாரா வேணா இருக்கலாம், சரி யாரா வேணாலும் இருக்கட்டுமே, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களாகவே இருக்கட்டும், தப்பு இல்லை. உண்மையாவே நீங்க விஜய் ரசிகரா இருந்துச்சுன்னா, நேர்மையான பதிவுகளை எடுத்து போடக்கூடிய ஆட்களா நீங்க இருந்தீங்கன்னா உண்மையை எடுத்து போடுங்க. உண்மையாவே நேற்றைய தினம் எவ்வளவு கூட்டம் வந்தது என்பதை எடுத்து போடுங்க. அதை எடுத்து போட மாட்டாங்களா அவங்க? பொய் செய்தியை பரப்புறவன் பேர் என்ன தெரியுமா? அவன் பிச்சைக்கார பையனை விட கேவலமானவன். அதாவது பிச்சை எடுத்து திங்கிறவன் கூட கொஞ்சம் நேர்மையா இருப்பான், இவன் அதை விட கேடுகிட்ட கேவலமானவன், ஒரு மாதிரி அசிங்கமானவன் வச்சுக்கோங்களேன். பொய் செய்தியை மட்டும் பரப்பிக்கிட்டு இருப்பான். சரியோ தப்போ உண்மையை பேசு, உறக்க பேசு. உங்களை நான் வந்து பேசி போர் அடிக்கலாம் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சுத்தக்கூடிய ஒரு தற்கொலை தலைவனை தலைமையேற்று நிற்கக்கூடிய நீங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டீங்க. உங்களிடம் இருப்பது ஆபாசமும் அவதூறுகளும் தான் என்பது எனக்கு நன்றாக தெரியும். கருத்து இல்லை, சரக்கு இல்லை, உங்கள்கிட்ட ஒன்றும் பேச முடியாது. எதையாவது சீமானை பத்தி ட்ரோல் பண்ணலாம், அது மட்டும்தான் உங்களால முடியுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் இன்னொருத்தன் பதிவு போட்டிருக்கான், கூட்டம்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாட்டில் கூடிய கூட்டத்தை அப்படியே எடுத்து போட்டு பதிவு போட்டிருக்காங்க. சரிப்பா, 3000 சேரை நொறுக்கி போட்டு போயிட்டு பன்னி மேஞ்ச மாதிரி மேய்ஞ்சி போட்டு போயிட்டீங்க, இது ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை நீங்க நாம் தமிழர் கட்சி கூட்டத்தோட ஒப்பிடுறீங்க, அது ஒப்பிடவே கூடாது, தவறு. அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சின்ன கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டம் எப்படியாப்பட்ட கூட்டம் என்பது எங்களுக்கு தெரியும், எப்படி வேலை செய்வாங்கிறது எங்களுக்கு தெரியும், எங்களை பத்தி எங்களுக்கு தெரியும். நாளைக்கே அண்ணன் சீமான் இல்லாமல் போகலாம், இடும்பவன கார்த்தி இல்லாமல் போகலாம், நான் இல்லாமல் போகலாம், இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இல்லாமல் போகலாம். ஆனால் தமிழ் தேசியம் என்கிற தத்துவமும் அந்த தத்துவத்தினுடைய தலைமை தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் என்கிற கொள்கையும் இங்க இருக்கும். அந்த தத்துவத்தை தலைமையேற்று யாரு வந்து அதை வழி நடத்துறதுக்கான ஒரு தலைமை உருவாகுதோ அவங்க பின்னாடி நாங்க போவோம். தமிழ் தேசியவாதிகள் போவாங்க. விஜய் ரசிகர்கள் விஜய் இல்லைன்னா யாரு பின்னாடி போவீங்க? இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நீங்க அரசியலுக்கு வந்ததுக்கான நோக்கம் என்னன்னா, விஜய் வந்திருக்காருன்னு வந்திருக்கீங்க, விஜய் வரலன்னு போயிட்டாருன்னா நீங்களும் அரசியல் விட்டு போயிடுவீங்க. அப்படித்தானே உங்களுடைய சித்தாந்தம் எல்லாம்? உங்களுக்கு கொள்கை கிடையாது, சித்தாந்தம் கிடையாது, தத்துவம் கிடையாது, தலைமை மட்டும் இருக்கு. எங்களுக்கு தத்துவமும் இருக்கு, தலைமையும் இருக்கு. தலைமை இல்லாவிட்டாலும் தத்துவத்தை தலைமை ஏற்கக்கூடிய இன்னொரு தலைமையை நாங்கள் உருவாக்குவோம். அந்த தத்துவத்தை தொடர்ந்து மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போய் சேர்ப்போம். நீங்கள் எதை எடுத்துட்டு போய் சேர்ப்பீங்க? நயன்தாராவுக்கு 4 லட்சம் பேர் கூடுறான், டிடிஎஃப் வாசனுக்கு 10,000 பேர் கூடுறான், இங்க விமான சாகசம் நடத்தினா 15 லட்சம் பேர் கூடுறான். கூத்தாடிகளை பார்ப்பதற்கும் கூத்தடிப்பதற்கும் கூட்டம் கூடுவது சாதாரணம்தான். போராடுவதற்கும் போராட்ட காலத்துக்கும் கூடுவது சாதாரணம் இல்லை. அப்படி மக்கள் போராடவில்லை, அப்படி மக்கள் ஒன்று சேரவில்லை. அப்படி பார்த்தா பரந்தூர்ல விமான நிலையம் கட்டுறன்னு மக்கள் போராடிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் தான் போராடுறாங்களே ஒழிய இங்க இருந்து ஒரு 10 லட்சம் பேர் சென்னையில இருந்து கிளம்பி போறது போக மாட்டாங்க. எவனா சாவுறான், ஆனா இங்க கூத்தடிக்கிறதுக்குன்னா போறது விமான சாகசம், அங்க போ, அங்க 4-5 பேர் சாவுறது, அங்க கூட்டத்துல நெரிசல் போட்டு 4-5 பேர் சாவுறது. இங்க தமிழக வெற்றி கழகம் போற வழியில ஆக்சிடென்ட் ஆகி 2 பேர் சாவுறது. இப்ப எதுக்கு இது? இது ஒரு கூட்டமா? இது எங்க கூட்டத்தோட உங்க கூட்டத்தை ஒப்பிடவே கூடாது. எங்களுடைய பயிற்சியை நிறைவு செய்த போராளி ஒருவன் 10-20 ராணுவ வீரர்களுக்கு சமமாக இருக்கக்கூடிய மாதிரி கடுமையான பயிற்சிகளை வழங்கி வெறும் 25,000 ஆர்மி போர்ஸ் வச்சிருக்கிற ஒரு இயக்கம்
1.5 லட்சம் ஆர்மி ஃபோர்ஸ் இருக்கிற இயக்கத்தை எதிர்த்து 36 வருஷம் சண்டை போட்டிருக்கு. அந்த இயக்கத்தால இந்த இயக்கத்தை வீழ்த்த முடியல. உடனே இந்தியாவில இருந்து 1.5 லட்சம் ஃபோர்ஸ் போகுது, அப்பயும் வீழ்த்த முடியல. 20 நாடுகளின் துணை கொண்டுதான் 25,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி ஃபோர்ஸை வீழ்த்த முடியும் என்கிற நிலை அந்த மண்ணில் இருந்திருக்குமானால் அப்ப எப்படியாப்பட்ட போராளிகளாக இருந்திருப்பார்கள். அந்த தத்துவத்தையும் அந்த மாவீரர்களையும் மனதில் தூக்கி பிடித்து தலைமை ஏற்றிருக்கக்கூடிய எங்களை ஒன்னும் பண்ண முடியாது. இந்த விலகி போறாங்க, கட்சி காலி, கூடாரம் காலி, ஒரு 26ல பாப்பீங்க. எங்க ஏறி போய் நின்றுக்கோங்கிறத 26ல பாப்பீங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலே பாதி பார்த்துட்டீங்க. மக்களின் சிந்தனை பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுல, மக்களின் பார்வை வேற ஒரு இடத்துல. அப்படி இருந்தும் புதிய சின்னத்தில் போட்டி போட்டு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக 8.5 விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்கோம்னா 26ல நீங்க பாப்பீங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.